ஹல்லேலூயா. இத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க. ஆண்டவர் நம்மள்ட்ட ஏதோ பேச போகிறாருன்ட்டு. ஹல்லேலூயா. எல்லா ஒரு கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி இயேசுப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இரக்கங்களுக்காக நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. உங்கள் தயவிற்காக நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. உங்கள் கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுப்பா. எங்களை எப்பொழுதும் நீ நினைத்து கொண்டே இருக்கும் தேவனாக நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. நினைத்து கொண்டே எங்களை நினைக்கும் தேவனாகறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசுப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு கேட்கிறேன் இயேசுப்பா. இங்கே நாங்கள் செய்கிற எல்லா விஷயமும் உங்கள் நாம மகிமைக்கென்று, உங்கள் நாம மட்டும் மகிமைக்கென்று இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. ஒரு பாலா ஷேரபாரா ரீபாலா கலவரா ரீபாலா கரோரு ஷேரபாரா நீ கரபாரா லீபாலா கரோரு ஷேரபாரா ரீபா ஒலிம்பா கரோரு ஷேரபாரா லீ கரபாரா. எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறாங்களோ அவர்கள் நாமத்தில் நான் இருப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர் இயேசுப்பா. அதை போல இன்னைக்கு உமது நாமத்தை நீங்கள் இங்கே விளங்க பண்ணுறதுக்காக நன்றி இயேசுப்பா. எங்கள் வேதனையில் உங்கள் நாமத்தை நாங்கள் போடுறோம் இயேசுப்பா. நாங்கள் சோதிக்கப்படும் எல்லா நேரத்திலையும் எங்கள் நாமத்தை நாங்கள் விதைக்கிறோம் இயேசுப்பா. உங்கள் நாமத்தின் மகிமையை நாங்கள் கண்ணால் பார்க்கறதுக்காக நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எங்களை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. எங்களை குறித்து நீர் என்றைக்கும் சோர்வு அடையாத தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. எங்கள் மரண பள்ளத்தாக்கில் எங்களோடைய நீ வரதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. எங்களை நீர் என்றைக்கும் தனியாக விட்டதில்லை என்றதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. எங்கள் கூக்குரல்கள், எங்கள் அழுகைகள், எங்கள் வேதனைகள் எல்லாத்திற்கும் பதிலில் என் கண்களால் நாங்கள் பார்க்கறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசலாமா? ஓ பாலா கரா ரீ பாலா நி கரபரா லி கரோரு ஷேரபரா லி கரபரா ரீ பாலா நானா லி கரபரா லி பாலா நானா லி கரபரா லி கரபரா ரீ பாலா நானா ஷேரபா ஓ ரீ பாபா லி கரபரா லி பாலா நானா ஷேரபரா லி கரோரு ரீ பாலா லி கரபரா லி ஆங்கோரு ஷேரே பாலா லி கரோரு ரீ பாலா லை கரபரா லி பாலா. எங்களை மறுபடி பிறக்க செய்ததற்காக நன்றி இயேசுப்பா. எங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்ததற்காக நன்றி இயேசுப்பா. அவர் தன்னை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு நாங்கள் எங்கள் சத்துருக்கு மேலாக உம்மது அதிகாரத்தை எடுப்பதற்கு நீர் அன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டதை நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. இரத்தத்தால் கிடைக்கப்பட்ட ஜெயம் இது, இரத்தத்தால் கிடைக்கப்பட்ட ஜெயம். இந்த உறவு உங்களுக்கு இரத்தத்தினால் வந்திருக்கிறது. எப்படி நம் இரத்தத்தினால் பிறக்கிறோமோ அதை போல ஆவியின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஷெரபார் அலி பாலா நனி கரபாலா பாலா அலி கரபார் ஷெரபார் அலி கர. எங்களை மகனாக, எங்களை மகள்களாக நீர் தெரிந்து எடுத்திருக்கிறீர் ஏசப்பா. இவ்வளோ பெரிய பூமியில் நீர் எங்களை தெரிந்து எடுத்திருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எங்களை மறுபடியும் நீர் பிறக்க வைத்திருக்கிறீர் ஏசப்பா. எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நீர் வைக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசுப்பா. இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன கூட்ட ஜனமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தேசம் பின்னாடி வரத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. ஓ ரிஷரபால் அலி பாரா அலி கரபரபால் அலி கரபரபரா அலி கரபாபா. சகலத்தையும் படைத்தவர் நீர் இயேசுப்பா. சகலத்தையும் படைத்தவர் இயேசுப்பா. எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவன் நீர் இயேசுப்பா. எங்களுக்குள்ள நீங்க அந்த மகிமை வச்சதுக்காக நன்றி இயேசுப்பா. அதே மகிமை அப்பா கிட்ட இருக்க அதே மகிமை எங்களோடு இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஓ ரீ பாலா ஷேர பாலா லீ பாலா நீ கரபரா லீ பாரபரா லீ கரபரபர ஷேர பரா லீ பரபரபரா. நன்றான வார்த்தைகளை எங்க வாவுல நீங்க வைக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன் இயேசுப்பா. நன்றான வார்த்தை இயேசுப்பா. ஏதோ நாங்கள் சபைக்கு வந்து ஆராதிக்கும் போது அல்ல, உலகத்தை நாங்கள் போராடும் பொழுது நன்றான வார்த்தைகள், நேர்த்தியான வார்த்தைகள், பூரணமான வார்த்தைகள் எங்கள் வாய்களிலிருந்து வர்றதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. ரீ பாலா லி ஷேரபாரா லீ பரபா ஓ ரீ பாபா லி கரபாரா ரி ஷேரபாலா லீ பரபா கர் ஓ ரி ஷேரபா ஓ ரீ பாலா ஷேரபா
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு சொல்லலாமா? இன்னொரு தடவை சொல்லலாம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். எங்களை மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். சொல்லுங்க. ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர். ஓ பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சொல்லலாம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. சொல்லலாமா? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க சொல்லுங்க. அன்பு பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே கண்களை மூடி நல்ல சத்தமா பாடலாமா? இன்னும் பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். இன்று நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நாங்கள் பாடியது போல ஏசப்பா ஆர்ப்பரிக்கிறோம் ஏசப்பா. உங்களுக்குள்ளாக மகிழ்ந்து பாட போகிறோம் ஏசப்பா. எங்கள் சத்தத்தை உயர்த்தி உம்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கும் நேரமாக இருக்கிறதுக்காக நன்றி. உங்களை பார்த்து நாங்கள் அப்பா பிதாவே என்ற கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்றேன். ஓ ரீ பலாலா ஷேர பாலா லீ பலாலா கரோ ஒரு ஷேர பலாலா நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன். நன்றி எசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த ஆராதனைகளை பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் பாடுற ஒரு பாட்டும் உமது நாம மகிமைக்கு என்று இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சீர்கணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். எல்லாம் இங்கே பிடிக்கும், நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. என்ன நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் எடுத்தோன்னே இதான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ஈஸியான சங்கீதம் என்னன்னு சொல்லுவாங்க? சங்கீதம் 23 சொல்லுவாங்க. நானே சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியான சங்கீதம். ஹல்லேலூயா. அதில் எப்படி சங்கீதம் 23:1 ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியுமா யாரால? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த சங்கீதம் 23 ஃபுல்லாக படித்தா என்ன நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்குமோ அதை தான் நம்ம முதல் பாட்டாக பாட போகிறோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. ஹல்லேலூயா. இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம பாட போகிற ஒரு ஸ்டான்ஸாமே பார்த்தீங்கன்னா அது வந்து சங்கீதம் 23 எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு தெரியுமா? தாவீது. எத்தனை பேர் தெரியும் தாவீது தான் இந்த சங்கீதம் எழுதினாருன்னு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு அவர் சொன்னார்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெய்ப்பன்னு ஒரு ஆடுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் லக்கிலி தாவீதோட பிரதர்ஸ் எல்லாம் யுத்த களத்துக்கு போகிறவங்க, தாவீது என்னவாக இருந்தார்? மெய்ப்பராக இருந்தார். ஸோ ஒரு மெய்ப்பருன்றது நல்லவருன்றது தாவீதுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மெய்ப்பன்றவங்க நல்லவங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆடுக்கு மெய்ப்பன் அளவுக்கு நாலேஜ் இருக்காது. ஆனால் ஆண்டவர் நல்லா ஒரு ஷெப்பர்ட் நல்லா, அதாவது ஒரு மெய்ப்பன் நல்லா பார்த்துக்குவாருன்னு தெரியும். ஆனால் நம்மளை பார்த்து, அதாவது அவர் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னா எனக்கே ஒன்றும் தெரியாது, ஒரு மெய்ப்பன் என்னைய மாதிரி ஆளுங்களை விட மாட்டாருன்னு சொல்கிறார் தாவீது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, தாவீதுக்கு அவர் நல்மெய்ப்பராக இருந்தார்ன்றது அந்த சங்கீதம் 23. இன்னைக்கு அதை படிக்கும் போது அது எனக்குன்னே எழுதப்பட்டிருக்கு. நான் ஒரு ஆடு, எனக்கு தெரியாது, இந்த உலகத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, தெய்வ பிதா எந்த மெய்ப்பன் அல்லோன்னு பாட போகிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த வரிகள் அப்படியே பார்த்தோன்னா, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே அப்படின்னா எந்த குறையும் நான் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா
அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நல்ல மெய்ப்பர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் நல்ல ஆட்டுக்குட்டியான்னு ஃபஸ்ட்டு பார்த்து கேளுங்க. கருப்பாடு இல்லைல்ல எதுவும். ஹல்லேலூயா. ஆமேன். சேர்ந்து பாட போகிறோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. அதே இந்த லைன் ஆக்சுவலி இந்த சங்கீதம் 23 என்ன எசன்ஸ் இருக்கோ அது பாட்டு அப்படியே இருக்கும். என்ன அங்கங்கே கொஞ்சம் தூய தமிழில் வரும். ஆனால் எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடலாம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே, ஆவல என்னை அவர் என்னை நடத்துகின்றார். ஹல்லேலூயா. என் ஆத்துமத்தை தண்ணீரால் குளிர்ச்சி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸா வருது. அடியேன் கால்களை நீதி என்னும் சேர்த்து பாடலாமா? தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி. இன்னொரு முறை சொல்லலாமா? ஓ தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆவல என் கண்குண்மேல் அவரே தமர் நீர் அமர்த்துகிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. சொல்லுங்க, என் ஆத்துமாவை தண்ணீரால் குளிர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் கால்களை நீதி என்னும் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்ல போகிறோம். உற்சாகமா சொல்லலாமா? ஆத்துமத்தன் குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிகமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. இன்னொரு முறை சொல்லலாமா? தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, ஆவல தன்னன் பசும் புல்மேல் அவர் மேல் தாமர் நீர் அமர்த்துகிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கு ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற வரிகளை சான்றிதழாக இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கு ஏற்படுத்தி. பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கு ஏற்படுத்தி. என் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. தேவன் வீட்டினில் சிறப்போடே நான் குடியிருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய வீட்டினில் நான் நன்மையும் கிருபையோடும் சுகித்திருப்பேன். ஹல்லேலூயா என்று பாட போகிறோம். எங்களோட சேர்ந்து பாடலாமா? ஆயுள் முழுவதும் என் பாத்திரம்
அருளும் நலமுமாய் நிரம்பும் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் விளங்கும் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ அடைகிலேனே தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை ஆத்தும தன்னை குளிர பண்ணி ஆடியேன் கால்களை நீதி என்னும் சொல்லுங்க ஆத்தும தன்னை குளிர பண்ணி ஆடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ இன்னொரு முறை சொல்லலாமா தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ கடைசி ஒரு முறை சொல்லலாமா ஓ தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே ஆவலா என்னை பைம்புல் மேல் இன்னொரு முறை சொல்லலாமா ஆவலா என்னை பைம்பொன் மேல் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் பாடினதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறீங்க இந்த சூழ்நிலையை பார்க்குற நேரம் இல்லை, சூழ்நிலையை சரி பண்ணுறவர் பார்க்குற நேரம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய பாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொன்னோம் நம்ம தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ. எப்படி தாவீது ராஜாவெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவனுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு நான் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கேன் ஆனால் கர்த்தர் தான் என்னையை மேய்ச்சிட்ருக்கார் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை போல் நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் தேவபிதா நம்மளோட மெய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசனா. எனக்கு இந்த தமிழ் ஆழமான ஜாஷுவா பாடிடான். பட் இது நான் ஸ்கூலில் இருக்கும்பொழுது பிஷேபர் ஸ்கூலில் இருக்கும்பொழுது நான் கொயரில் இருப்பேன். அப்போ இந்த பாட்டெலாம் பாடுவாங்க தேவபிதா எந்தன் இப்போ நான் பாடுவேன். பிரின்ஸிபல் பக்கத்தில் நிற்பார். நான் அவரை தாண்டி தான் போகணும். ஒரு நாள் தாண்டி போகிறப்ப டக்குன்னு தலைமுடியை பிடிச்சார். நீ முடியை கட் பண்ணிட்டு நாளைக்கு என்னை ஆஃபீஸில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்ட்டார். அதனால் இந்த பாட்டு பாடுறப்பெல்லாம் அந்த ஞாபகம் அந்த தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ அப்புறம் நிறைய பாட்டெல்லாம் பாடுவோம். கொயரில் முடிச்சுட்டு தான் அசம்பிளி நடக்கும். ஒவ்வொரு அசம்பிளியில் அந்த கொயரில் நான் இருப்பேன். நம்ம சத்தம் கேட்குதா கேட்கலையான்னு தெரியாது. ஆனால் ஒரு 10 பேர் நின்று பாடுவோம். அதில் நானும் ஒரு ஆள். இப்போ எல்லோரும் சேர்ந்து ஓசனா பாடுவோமா? ஓகே. எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர் உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசனா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினா முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினா அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர் உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசனா. எல்லாரும் கரங்கள் தட்டி பாடலாம். ஆமென் லார்ட். சின்ன மரி மீதில் ஏறி அவர்
மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்ன அவர் என்ன சாளுவார் இன்னும் பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்தில் தாவீதின் மைந்தனுக்கு கரங்களை தட்டி பாடலாம். பாவம் அதை போக்கவே பாவியை கை தூக்கவும், பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்தில் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் ராஜே. உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர் கீதம் கேட்டு பாசம் பார்க்க மகிழ், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளமூர்த்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. எல்லாரும் உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து Glory Lord. ஒரு தோளை ஞாயிற்றிலே பணிவோம், ஒரு தோளை ஞாயிற்றிலே பாடிவோம். கூலியாறு பெற்ற நாமம் ஏகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. Amen Lord, praise the Lord, we worship you Lord, hallelujah, glory Lord. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் ஆமென் லார்ட். உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென் ஹல்லேலூயா. சந்தோஷமான ஒரு நாள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இயேசு ராஜா முன்னே செல்கிறான். வெற்றி பவனி ஆண்டவராகிய தேவன் மீட்டெடுக்கப் போகிறார். இஸ்ரவேலையும் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஆமென் லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஓ எஸ் லார்ட், மகிமை. எஸ் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம் எல்லாரும். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேக சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஆமென் லார்ட். அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா எல்லாரும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே எல்லாரும். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாடுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், உன் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பாடுவோம். ஓ, துன்பங்கள் கூடி வந்தாலும், உன் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை. சொல்லுவோம். பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. எல்லாரும் ஓசன்னா ஜெயமே. எல்லாரும் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எடுத்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்மோடு, மீட்பர் நம்மோடு. கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. பாடுவோம். ஓசன்னா ஜெயம், ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாரும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாடுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. வெள்ளங்கள் சூழ்ந்து வந்தாலும், எரிகோ கோட்டை அம்மன். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை. எல்லாரும் கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி ஆமென் லார்ட். glory. thank you Lord Jesus. எல்லா துதி உமக்கே, எல்லா கனம் உமக்கே, ஒருவருக்கே. அல்லேலூயா. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். கண்ணீரினால் உம் பாதம் கழுவி பருமழைத்தால் துடைத்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கே. அல்லேலூயா. சகல துதி கனம் மகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம். ஆமென். எல்லா துதி உமக்கே, எல்லா கனம் உமக்கே, எல்லா துதி உமக்கு, எல்லா துதி எல்லா கனம் அவர் ஒருவருக்கே. அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். He is alone worthy to praise. He is alone worthy to hallelujah. Rabana shatarika raba labadiana shatarika raba. Thank you Lord Jesus for the mighty presence. Amen. Thank you Lord. Touch each and everyone while we singing, while we praising Lord Jesus. Amen. Hallelujah. இந்த துதிக்கும் பொழுதே கத்தரை உள்ள எல்லாரோட உள்ளத்தையும் கத்தராண்டவரை மாற்றுங்க.
உற்சாக ஆவியினால் நிரப்புங்க. கத்தர் ஆராதனை செய்ய, கத்தருடைய வேலை செய்ய கத்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. கரங்களை தட்டி எல்லா துதியும் உமக்கே, எல்லா கனமும் உமக்கே, துதியும் கனமும் ஒருவருக்கே. எல்லா துதியும் உமக்கே, எல்லா கனமும் உமக்கே, துதியும் கனமும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. எல்லாரும் ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கண்ணீரிலா உம் பாதம் கழுவி பருமழ தைலத்தால் துரத்திடுவே. கண்ணீரிலா பாதம் கழுவி சத்தத்தை துடைத்திடுவே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமென் லார்ட். ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. ஓ ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. பவுலும் சீலாவும் சிறைப்பட்டார்கள், துதித்ததாலே ஜெயம் பெற்றார்கள். பவுலும் சீலாவும் சிறைப்பட்டார்கள், துதித்ததாலே ஜெயம் பெற்றார்கள். கை தட்டி பார்த்தாங்க, கால் தட்டி பார்த்தாங்க, வாயை திறந்தாதான் விடுதலையே. கை தட்டி பார்த்தாங்க, வாயை திறந்தாதா ஒருதலையே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. எல்லாரும் ஹல்லேலூயா, ஒருவருக்கே. சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஒருவருக்கே. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, கரங்களை தட்டி. ஓ ரபானா ஷதரி கரபா. எஸ் லோர்ட், ஆமென் லோர்ட். ஹல்லேலூயா, 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 என் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கே. ஆமென் லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Amen Lord, hallelujah. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Thank you Lord Jesus for the mighty presence. நன்றி ஆண்டவரே. மண்காளைகளை எனக்கு தந்தீர், மண்காளைகளை நீர் எனக்கு தந்தீர். மதிலை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி, நித்தமும் ஓயாமல் பாடுவேன் நன்றி.
நன்றி நன்றி, நித்தவும் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தாரே, தடுமாறின வேளையிலே கலங்கிய நடத்தினாரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் கழுவி இடராமல் காத்தீரே. ஆமென். கரங்களை தட்டி ஓ எஸ் லார்ட். எல்லாரும் ஓ எஸ் லார்ட். எஸ் லார்ட். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. பாடுவோம். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. எல்லாரும் நன்றி நன்றி சொல். நித்தம் போயாமல் பாடுவேன். ஓ நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே. பாடுவோம். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தடுமாறவே வேலையெல்லாம் தாங்கிய திணிரே. தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய திணிரே. நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். பாடுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி. மண்கால்களை தந்தீரையா, எல்லாரும் மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காக நித்தமும் நன்றி சொல்வே. பாடுவோம். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காக நித்தமும் நன்றி செய்வே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைத்த காலமெல்லாம் சிறையாமல் காத்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார் என்று சொன்னதை நிறைவேற்றி. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார் சொன்ன சொன்னதை நிறைவேற்றி. நீ நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி. ஓ நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி. பாடுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி. கரங்களை தட்டி glory Lord, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்துதி ஸ்துதி துதி ஸ்துதி. ஆராதனா ஆராதனா ஆராதனா, ஸ்துதி ஸ்துதி. ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடும் சத்தியத்தோடும். புதிய பாடல் இது ஏற்கனவே வந்துருச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு இந்த பாட்டு. ரொம்ப ஹிட்டான சாங் இது. மலையாளத்துலேயும் இருக்கும், தெலுங்குலேயும் இருக்கும், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ விட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல அனாய்டட் ஒரு வர்ஷிப், வண்டர்ஃபுல் சாங்.
நிறைய நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா நிறைய பேர் இந்த பாட்டை தான் போட்டுகிட்டே இருக்காங்க. அவ்வளோ அனாய்டட் வல்லமே உள்ள ஒரு சாங், ரொம்ப சூப்பராக இருக்கும். வி வில் ட்ரை, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எல்லாரும் ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடு சத்தியத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே, என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே. பாடுவோம். ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. எல்லாரும் ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவோம். ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாகவே. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாகவே. இருப்பவரே வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிருஷ்டி கர்த்தரே ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருப்பவரே வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிருஷ்டி கர்த்தர் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பது எனக்கு பெருமையானது, உம்மை துதிப்பது எனக்கு பெருமையானது, உம்மை ஸ்துதிப்பது எனக்கு பெருமையானது, உம்மை பிரிப்பது எனக்கு பெருமையானது. சொல்லுவா. ஸ்துதி 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 ஆராதனை. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. ஓ எல்லாரும் ஸ்துதி 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 ஆமெலோ அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. எல்லாரும் ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி, நீதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். எப்போதும் உம் நாமத்தையே நான் துதிப்பேன். ஓ கரங்களை தட்டி, ஓ ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவோம். ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. பாடுவோம். ஸ்துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. நிதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே. ஓ நிதியின் சூரியனே, உண்மையான தேவனே, உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே. உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, உம்மை தவிர யாரும் எனக்கு ஆராதிக்க மாட்டேன். உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை,
உம்மை தவிர வேறு யாரும் ஆராதிக்க மாட்டேன். எப்போதும் நாமத்தை துதிப்பேன், எப்போதும் நான் துதிப்பேன், எப்போதும் நாமத்தை நான் துதிப்பேன், எப்போதுமே உம்மை நான் துதிப்பேன். சொல்லுவோம், ஸ்துதி 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 ஆராதனை. ஓ எல்லாரும் பாடுவோம், ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. பாடுவோம், ஸ்துதி 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 ஆராதனை. எஸ் மாஸ்டர். ஓ ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. சொல்லுவோம், ஸ்துதி 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 ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கரங்கள் தட்டி ஆராதிக்கலாம். ஓ சர்வ வல்லவர், ஜெய வீரர், மரணத்தை ஜெயித்த ஜீவன் அவாலருராபாஷதரிக்கரபா. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாகவே. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த ஜீவன் தாகவே. இருப்பவரே வருபவர் உமக்கு ஸ்தோத்திரம், இருப்பவரே வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், வருபவரே வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது, உம்மை துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ள. சொல்லுவோம், உம்மை துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. ஆமென். துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஓ ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. பாடுவோம், ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. நிதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே. நிதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே. உம்மை தவிர யாரும் இல்லை, உம்மை தவிர யாரும் இல்லை. எப்போதும் நாமத்தே துதிப்பே, எப்போதும் நாமத்தே துதிப்பே. சொல்லுவோம், எப்போதும் நாமத்தே துதிப்பே, எப்போதுமே உம்மே துதிப்பே. சொல்லுவோம், ஸ்துதி 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 ஸ்துதி. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஓ ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஸ்துதி 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 ஆராதனை. ஓ அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சக்தியோடும் நேர்த்துப்பேன். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்டாண்டு இயேசுவுக்கே. என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்டாண்டு இயேசுவுக்கே. ஸ்துதி 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 ஸ்துதி. ஓ எல்லாரும் சேர்ந்து ஆமெல்லோ. ஓ ஸ்துதி 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 ஸ்துதி.
ஆராதனை 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 ஆராதனை. எஸ் லோர்ட், ஆமென் லோர்ட். இயேசுவே உம் அருகினில் ஆவலாய் வருகின்றேன். எந்நேரமே எந்த சுவாசம் உம்மை துதித்திடும். என்னாலுமே எந்த வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே டிலே வைங்க. பிளஸன் பிளஸன் டிலே வைங்க. எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவ பிரசன்ன மத்தியிலே கடந்து வரட்டும். வியாதிகள் மறைந்து போகும். விக்கணங்கள் ஓடி போகும். தரித்திரம் ஓடி போகும். பிள்ளி சூனியங்கள் ஓடி போகும். வெறுமை ஓடி போகும். தேவநாம மகிமைப்படுவதா. இயேசுவே இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுவே. என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுவே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுவே. இயேசுவே 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 இயேசுவே. Hallelujah, sing together. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாம் இயேசுவே என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம் எல்லாரும். என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே. Hallelujah. You are alone to worthy to praise the Lord. You are alone, hallelujah, be exalted in the name of Lord Jesus. நீங்க ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். நீங்க ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். நீங்க ஒருவர் மாத்திரமே புகழ்ச்சிக்கும் கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே. ஓ இயேசுவே 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 என் நேரமும் எந்தன்
சுவாசம் உம்மையே துதித்திடுமே. சொல்லுவோமா? என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. எல்லாரும் சேர்ந்து எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே எல்லாரும் இயேசுவே இயேசுவே glory இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் இயேசுவே இயேசுவே. இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசு நாமத்தில் தேவனுடைய பிரசன்னம் உங்களை என்னையும் ஆளுகை செய்யும். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் ரிசீவ். தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் ஒவ்வொரு மீதும் இந்த பண்டிகை நாட்களில். ஓ ராபா நாதா ராஷாத ரீகரபா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ரீபா நாதா ராஷாத ரீகரபா ராபா சதரிகம். வியாதிகள் போகட்டும், கட்டுகள் அருந்து போகட்டும். ஓ ரமணமா சத நிகரமலமதுரமணம. ஹல்லேலூயா. ஓ glory Lord. எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடுமே. எந்தாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே. எல்லாரும் ஆராதிக்கலாம். சொல்லுவோம் இயேசுவே 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 இயேசுவே. உம் அருகினிலே ஆவலா வருகின்றேன். இயேசுவே உம் அருகினிலே ஆவலா வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுவே. என் நேரம் எந்தன் சுவாசம் உம்மையே மகிழ்ந்திடுவே. இயேசுவே. glory இயேசுவே 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 இயேசுவே.
இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் சபையை இணைந்து இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேர் பேரா என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறான். முதலாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் இந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த கால வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தோன்றும். வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. முதலாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே, ஆமென். 1-12 வரைக்கும், மத்தேயு 21 1-12 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். போதும். இந்த பகுதி இது மத்தேயுல இருக்குது, யோவானில் இருக்குது, அதுக்கப்புறம் லூக்காவில் இருக்குது, எல்லா பகுதியிலையும் இதில் இருக்குது. இது முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். இது கடைசி முறையாக எருசலேமுக்கு வரும்பொழுது இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இது சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம், எப்படி வருவார் ராஜா அப்படின்னு போட்டிருக்கோம். படிங்க. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருகிறார் இருக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை போட்டிருக்கோம், நீங்களும் அதை கல்லர், என்னுடைய வீடு என்ன வீடாக இருக்குது, ஜப வீடு என்று எழுதியிருக்கிற பொழுது நீங்கள் என்ன வாக்குனீங்க? ஆமாம், 13ஆம் வசனத்தை சொல்லுது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், என்னுடைய வீடு ஜப வீடா. அதை எழுதியிருக்கிறத தான் வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்லுவார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நம்ம கடைஞ்சி போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி செய்தியெல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது கையில் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வச்சிட்டிங்கன்னா நம்ம குறித்து வச்சுக்கலாம். எங்கே வந்திருக்கு, எழுதியிருக்கிறதுன்னு இருக்குல்ல, எழுதியிருக்கிறபடி எங்கே எழுதியிருக்கு, சகரியாவில் எழுதியிருக்கு. நம்ம எழுதும்பொழுது நல்லா தெளிவாக எழுதுங்க. நானும் பார்த்திங்கன்னா எழுதாமல் நான் வரமாட்டேன், எல்லாத்தையும் எழுதுகிறேன். யார் யார் எழுதுகிறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் வசனத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும், வசனத்தை படிக்கணும், அதை படிக்கணும், சொல்லணும், சொன்னதை உங்கள் காது கேட்கணும். ஆமென். பைபிள் எடுத்து வச்சுட்டு பேனாவும் வச்சுட்டிங்கன்னா அப்படியே குறிச்சிட்டே வரலாம். பரி அப்படின்னு, பரிசுத்த ஆவிக்கு பாரி அப்படின்னு போட்டு டாட் வச்சிடுறது. அப்படிலாம் தெரியாது, என்ன அது பரி டாட்டு. அப்புறம் கர்த்தருக்கு KA கர்ன்னு போட்டு டாட்டு. ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் படிச்சிங்கன்னா என்னடா அது என்னடா அது கர் அப்படின்னு இருக்குன்னு நினைப்பீங்க. அதனால் அப்படிலாம் வைக்காமல் ஆண்டோட வார்த்தையை ஃபுல்லாக எழுதிடுங்க. அது உங்கள் ஆசீர்வாதம். முன்னாடி என்னென்னா 5 நாளைக்கு முன்பாக இது நடக்கிறது. 5 நாளைக்கு ஆண்டவர் சிலுவை போகிறதுக்கு முன்னாடி 5 நாள் நம்மளுடைய
நம்முடைய நாட்களின்படி அது 6 நாள், அவங்களுக்கு 5 நாள். இந்த 6 நாள் கழித்து அவங்க என்ன செய்ய வேண்டும்? பஸ்கா ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா ஆட்டை தெரிந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து ஆசாரியர் இடத்துல கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆகவே இந்த 5 நாள் சொல்கிறேன் இல்லையா, அந்த 5 நாள் அந்த 1 வீக் இருக்குதுன்னு. அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அவங்க எங்கேருந்து பரப்புகிறாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது எங்கேருந்து பரப்பிட்டாங்கலாம், கழுத குட்டிக்கு மரி என்று பேர் இருக்குது. மரி சொல்லுவாங்களே, கழுதையின் குட்டியும் அதன் மரியும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி மரி அப்படின்னா இந்த சின்ன குட்டி கழுதைக்கு பேர் என்னென்னா மரி. இப்போ எப்படி கோழி குஞ்சாக இருக்குல்ல, கோழி குஞ்சு இருக்குல்ல, அதை பார்த்து கோழின்னு சொல்லுவீங்களா? நாய்க்குட்டியை பார்த்து நீங்கள் இதை நாயின்னு சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைகளை பார்த்து இவன் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்களா? குழந்தை பிறந்திருக்கு அப்போ என்ன சொல்லுவோம்? பேபி பாய், பேபி கேர்ள் அப்படின்னு பேபின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அது மாதிரி தான் இந்த குட்டிகளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. அது பேர் தான் மரி. மரி என்று சொன்னால் கழுதையின் குட்டியோட பேர் மரி. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அந்த ஊருக்கு போனீங்கன்னா எதிர்த்தாப்பில் கிராமத்துக்கு போங்க, அந்த வீட்டில் கழுதை இருக்கும், குட்டி இருக்கும், ரெண்டையுமே ஊற்றிடுவாங்கன்னு. தாயையும் அவர் விடலை. அதுக்கும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதே என்ன பண்ணுறாரு, கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டாடுறார்கள். அப்படி ஊருகிற வரைகளில் என்ன நடக்குது என்று சொன்னால், கழுதையை விட்டு வந்த பொழுது கழுதையோடு கூட அதன் தாயின் பிள்ளையும் எடுத்துக்கொண்டாரு. கழுதைக்கும் ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், கழுதைன்னா ஒரு இழிவான ஒரு பிராணி. அது ஒரு அண்ட் தட் அனிமல்ஸ் வாட்ஸ் கால்ட், அது நமக்கு பிடிக்காது. யாருக்கும் கழுதை வச்சுக்கிறது பிடிக்காது. சில இடத்துல ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, கழுதையோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கடையில் என்னை பார் உனக்கு யோகம் வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கேன். ஏன்டா கழுதையை போட்டிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் அர்த்தம். நீ என்னை பார், அது அவ்வளோ கேவலமான மிருகம் வந்து கழுதை. ஆனால் கேவலமான மிருகம் கிடையாது. வசனம் சொல்லுது, ஒரு குதிரையோட விலை வந்து ஒட்டகத்தின் விலையை காட்டிலும் குதிரையை விட ஒட்டகத்தோட விலை வந்து ஜாஸ்தி. இந்த விலைன்னு பார்த்தா குதிரைகள் அந்த ஊரில் வந்து அதிகம் இருக்காது, கழுதைகள் தான் அதிகம் இருக்கும். ஒரு குதிரையோட விலை வந்து ஒட்டகம் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், குதிரை விலை வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் ஒட்டகத்தை விட கழுதையின் விலை வந்து என்னவாக இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. நமக்கு தெரியல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காண கழுதைகள்லாம் ரோட்டில், முன்னாடிலாம் கழுதைகள்லாம் அலையும். அதெல்லாம் இந்த ஊர் கழுதைகள்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் அந்த ஊரில் போய் கழுதை பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரியே இருக்கும். கழுதைக்கும் குதிரைக்கும் வித்தியாசம் தெரியாது. நான் பார்த்துட்டு பஹ்ரைனில் பார்த்துட்டு ஒருத்தன் கழுதையில் வந்தான். நான் பார்த்துட்டேன்னா குதிரை இவ்வளோ உயரமாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்துக்கோ, பிரம்மாண்டமாக இருக்கும். இதை யார் பயன்படுத்துவான்னு சொன்னால், யூதர்கள் மத்தியிலே ராஜாக்கள் மாத்திரம் பயன்படுத்துகிற ஒரு ராயல் அனிமல் எதுன்னா இந்த கழுதை. இந்த கழுதையில் மேலே என்ன பண்ணுவாங்களாம், அது ராஜா தான் அதில் ஏறி வருவார்கள். ராஜா அவங்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்டை சேர்ந்த யூத ராஜாக்கள் எல்லாம் இந்த கழுதையில் தான் வருவாங்களாம். யூத ராஜாக்கள். என்ன ராஜாக்கள்? யூத ராஜாக்கள். புறஜாதி ராஜாக்கள் எதில் வருவாங்க? குதிரையில் வருவாங்க. எதில் வருவாங்க? குதிரையில் வருவாங்க. சரி, யூத ராஜாக்கள் எதில் வருவாங்க? கழுதையில் வருவாங்க. புறஜாதி ராஜாக்கள் எதில் வருவாங்க? குதிரையில் வருவாங்க. சரி, ஆகவே நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் யூதர்கள் கழுதையின் மேலே வருவார்கள், புறஜாதிகள் இதில் வருவாங்க. இது அப்படி தான் உண்மையா அப்படின்னு சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன், இதோட அர்த்தம் என்ன? ராஜா ஸ்தானத்தில் இருக்கிற அவர், உயர்ந்த பணக்காரர், பெரியவர்கள் எல்லாரும் கழுதை மேல் தான் வருவார்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்க. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கழுதை மேலே வரணும், சரியா? ரெண்டாவதாக என்ன பண்ணுவாங்களாம்? எக்காலம் ஊதி. நம்ம எக்காலம் இன்னைக்கு ஊதணுமா? சரியா? சரி. பழைய ஏற்பாட்டில் கழுதையோட அந்த மிருகம், அந்த ராயல் அனிமல்,
நம்ம நினைக்கிறோம் அது தாழ்மைன்னு நினைக்கிறோம். அது ராயல் அனிமல் அவங்க. அதனால தான் சவுல் அப்பா கீஸ் என்ன பண்ணுறாரு, கழுதை காண போனோன்னே யாரை தேட விடுறாரு, தன்னுடைய மகனை தேட விடுறாரு, சவுளை தேட விடுறாரு. அவர் போய் கழுதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாரு. அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு அனிமல் பாருங்கள். நமக்கு இந்த நாளில் வேணால் அது ஒரு தாழ்மையாக வந்தார், கரெக்டு தான், தாழ்மையாக தான் வந்தார். ஆனால் திருப்பி கழுதையில் வரமாட்டார். திருப்பியும் வரும்பொழுது வெள்ளை குதிரை மேலேயே ராஜாதி ராஜாவாக வருவார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த சம்பவம் நமக்கு என்ன போதிக்கிறது? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:10. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். இதை பிரஸ்தாபம் பண்ணுங்க. ஆகவே நம்ம திருப்பி பார்த்தோம், யூத ராஜா எதில் வருவார்? கழுதை மேல் பவனி வருவார். புறஜாதி ராஜா எதில் வருவார்? குதிரையின் மேல் வருவார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நம்ம நினைக்கிறோம் கழுதை அப்படின்னு சொல்லி திட்டுறோம் இல்லையா? சில பேரை பார்த்து கழுதை, என்ன கழுதை, விவரங்கட்ட கழுதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இது நான் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை கழுதை. ஆனால் பிரியமான தேவ ஜனமே, கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு உலகத்தானுக்கு அறிஞ்சிருக்க நமக்கு தெரில. அதனால் பைபிள் அதை ஒரு கேவலமான பிராணியாக அல்ல, இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஹம்பிள். அது தாழ்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. கலிலேயாவிலும் யூதாவிலும் என்னவா செஞ்சார்? நிறைய அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், ஊழியம் செய்தார், எல்லாம் மரித்தனை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை எப்படியாவது ராஜாவாக ஆக்கிடணும். ஜனங்கள்லாம், யூத ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இவரை எப்படியாவது என்னவா ஆக்கிடணும்? ராஜாவாக ஆக்கிடணும். ஏன்னா இந்த யூதர்களுடைய இந்த ஆட்சி யார் கையில் இருந்துச்சுன்னா ரோமர் இடத்துல இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யம் அவர் இருந்தார். இவர் ராஜாவாக மாறிட்டானா நமக்கெல்லாம் என்ன ஆயிரும்? விடுதலை கத்தர் கொடுத்துருவார். நமக்கு ஏசப்பா இருக்குது, நமக்கு தெரியும். அவர் சுகப்படுத்துவார், ஆரோக்கியப்படுத்துவார், சாப்பாடு கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், நமக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படி என்று சொல்லி அவர்களெலாம் என்ன செஞ்சவங்களாம் ராஜாவாக்கிவிட வேண்டும். எப்படியாவது அவர் ராஜாவாக்கியிருக்கணும். பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் ஏற்கனவே, கழுதை மேலே வர்றவங்களெல்லாம் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி, ராஜா தான் ஏறி வருவார்கள் என்று சொன்னார். அதே போல் தான் அவரை ஏற்றி ஜெருசலேமுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். எங்கே அழைத்து கொண்டு போகிறார்கள்? ஜெருசலேமில். அப்போ போகும்பொழுது என்ன சொன்னார்கள்னா, ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். ஓசன்னாலாம் கர்த்தாவே ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும். மற்ற 21:9 எடுத்து வாசிக்கலாம். மற்ற 21:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமாம். ராஜா வரும்பொழுது என்ன பண்ணிட்டாங்களோ, அவன் வஸ்திரத்தெல்லாம் புத்தி கழட்டி போட்டாங்களாம். அவங்களோட உள்ளுக்குள்ளே போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாத்திரம்தான், மற்றதெல்லாம் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டாங்க. இல்லை, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. யாருன்னா ராஜா வராரு, அவருக்கு முன்பாக நாங்கள் அவரை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த குருத்தோலையை கையில் ஏந்தி கொண்டு அதுக்கப்புறம் வஸ்திரத்தெல்லாம் அதில் போட்டாங்க. அது மேலே ஏறி வரணும். இப்படிலாம் வரதை பார்த்தோன்னே என்ன நினச்சாங்க? இவர் தான் ராஜா, இவர் ராஜாவாக வராரு, இவரை எப்படியாவது எருசலேமுக்கு, இவர் எப்படியாவது பிலாத்தோட கோட்டைக்கு கொண்டு போய் பிலாத்தை அகற்றி விட்டுட்டு இவரை ராஜாவாக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். ஆகவே யூதர்கள் சீக்கிரமாக தங்கள் வஸ்திரங்களை கலட்ட மாட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் கழுதையில் வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஓசனான்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கொண்டாடுறாங்க. இந்த பகுதி எதுக்கு ஒப்புகிறேன்னு சொன்னார். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காளம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். இஸ்ரவேல் மீது யார் ராஜாவாகிறா? யெகூ ராஜாவா. அவர் ராஜா வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்களா? வஸ்திரங்களை கலட்டி போட்டார்களாம். தங்களை வஸ்திரங்களெல்லாம் கழட்டி போட்டாங்களாம். எக்காலம் ஊதி அவன் ராஜாவானான். ஆனால் அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார், கழுதை மேலே வருகிறார். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவர் ராஜா வாக்கிடணும். பிலாட்டை தள்ளி விட்டுட்டு ரோம சாம்ராஜ்யெல்லாம் அழிச்சிடுவார். இவருக்கு வல்லம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லா வல்லமையும் பவரும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ணிடலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் நேராக பிலாத்தோட கோட்டைக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி போகிறாங்க. கழுதையின் மேல் அமர்ந்தார். ஏறி வருவெல்லாம் தங்களுடைய கழுதைக்கு முன்னாடி சட்டையெல்லாம் கழட்டி போடுறாங்க. ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏறத்தாழ அந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் 2,50,000 பேர் பின்னாடி வந்தார்களாம். 5,000 பேர் 10,000 பேர்லாம் கிடையாது.
அது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லா திரள் ஜனங்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இயேசுவோட பின்னாடி வராங்க. இயேசுவோட பின்னாடி வர எல்லா ஜனங்களும் என்ன செய்தார்களாம், இவரை எப்படியாவது என்ன ஆகணும், ராஜாவாக்கணும். அப்புறம் எருசலேம்லேருந்து மக்கள் வராங்களாம். நான் சொன்னேன், எருசலேமுக்குலேருந்து பின்னாடி வர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருசலேம்லேருந்து மக்கள் வருகிறது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர். ஆய்வு சொல்லுகிறது 3.5 லட்சம் பேர் என்ன செய்தார்களாம், இவரை இயேசுவை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாம் வருகிறார்களாம். பரிசேயர் சதுசேயர்லாம் சொல்கிறாங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே யார் சொல்றது? யார் சொல்றதெல்லாம்? யூதர்கள். யார் சொல்றாங்க? இஸ்ரவேலின் ராஜா, ராஜான்னு வச்சுட்டாங்க. ஆனால் அவரு என்ன சொல்றாரு? அவருக்கு எதுவுமே அவர் காட்டிக்கல, வெளியே காட்டிக்கல. லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அப்போ வரப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஓசன்னா அப்படின்றாங்க. ஓசனால் கத்தாவே இப்போவே ரட்சியம், இன்றைக்கே போய் பிலாத்தை தள்ளி விட்டுருங்க, நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்க. சங்கீதம் 118:25 எடுத்து வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும், கர்த்தாவே கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஓசனா என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால், எப்ரேய மொழியில் ஓசனா கர்த்தாவே ரட்சியும். எப்போ ரட்சியும்? இன்றைக்கே ரட்சியும், இன்றைக்கி அவரை ராஜா வாக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்க. அரண்மனைக்கு போகலாம், பிலாத்துக்கிட்ட போய் கோட்டையை பிடிச்சிடலாம், அவனை தள்ளி விட்டுட்டு கர்த்தாவே ரட்சியம் என்று சொன்னாங்க, ஓசனா என்று சொல்லி சத்தம் போட்டாங்க. லட்சக்கணக்கில் பேர் வராங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ராஜா தான் இவர் வந்துட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஆட்சியை அகற்றிட்டு ஆண்டவருடைய ஆளுகை இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தோம சாம்ராஜ்யத்தை எப்படியாவது இவர் மீட்டு கொள்வார், அதுக்காக தான் மேசியா வராருன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அப்படி நினைக்கல. அவர் இந்த காரியத்தை எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் கழுதில் வராரு, ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் மரக்கலையை போடுறாங்க, இதெல்லாம் அவர் ஆராதிக்கிறாங்க. இப்படிலாம் செய்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஏதாவது சொன்னாரான்னா அவர் எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொல்வார்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள் என்று சொல்றாங்க. அப்புறம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று. ஆமென். நீங்கள் நானும் பேசலாம், கல்லுகள் கூப்பிட ஆரம்பிக்கும். நீங்கள் நானும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வந்தது என்று சொல்லப்படும். மொர்கதா யார்கிட்ட சொல்வாரா? எஸ்தர்ட்ட சொல்வார், நீ இன்னைக்கு பேசாமல் இருந்தானா ரட்சிப்பு வேறு வழியாக வரும். உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கத்தர் கொடுக்கிறார். அவர் கழுதை குட்டியின் மேலும் வருகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் வரார்கள். பயங்கரமான ஒரு சத்தம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பிலாத்து கோட்டைக்கு போய் நேராக அப்படியே பிலாத்தை தள்ளி விட்டுட்டு ராஜாவாயிடலாம். இந்த பகுதி, இந்த பாதை என்ன பண்ணுதுன்னா, இந்த பாதை என்ன பண்ணுன்னு அந்த இடத்துல நீங்கள் இஸ்ரவேலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாதை 2ஆக பிரியும். ஒரு பாதை வந்து வலது பக்கத்துக்கு இருக்கிற பாதை எங்கே போகும்னா பிலாத்தோட கோட்டைக்கு போகும். இடது பக்கத்துலேருந்து வருகிற பாதை எங்கே போகும்னா தேவாலயத்துக்கு போகும். இந்த 2 பாதை. எத்தனை பாதை? 2 பாதை. ஆண்டவர் பவனி வந்துட்டு இருக்காரு. இந்த பவனி வந்து முடிவு நேரத்தில் 2 பாதை இருக்குது. ஒரு பாதை என்னென்னா பிலாத்துக்கு போகும். வலதுபுறத்தில் எங்கே போகும்? பிலாத்தோட கோட்டைக்கு போகும். இடதுபுறத்தில் எங்கே போகும்? தேவாலயத்துக்கு போகும். வலதுபுறத்தில் எங்கே போகும்? பிலாத்து. இடதுபுறத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அப்போ தான் அந்த பாம் சண்டைன்னா என்னன்னு தெரியும். எல்லாம் சத்தமாக கத்திட்டு வராங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா சட்டையை கழட்டி போடுறாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர் வரைக்கும் போடுறாங்க. ஆனாலும் 2ஆக பெரிய இடத்துல வந்ததுன்னு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200-300 ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் இருக்கும். யாரோட கோட்டை? பிலாத்தோட கோட்டை. அதாவது 15ஆம் தேதி என்னவென்று சொன்னால் அது வந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற ஒரு நாள். இந்த 15ஆம் தேதி அந்த தேதியில் அந்த பஸ்கா பண்டிகைக்கு
செலுத்தப்படும் ஆடை 5 நாளைக்கு முன்னாடி செலக்ட் பண்ணணும். எத்தனை நாளைக்கு முன்னாடி? நாம் 5 நமக்கு, அவங்களுக்கு 5 நமக்கு 6. 5 நாளைக்கு முன்னாடி ஆட்டை வந்து செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும்? அந்த ஆட்டில் என்ன இருக்கக்கூடாது? வெள்ளை புள்ளி, இந்த புள்ளிலாம் இருக்கக்கூடாது. கருப்பாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆடு வந்து எந்த ஒரு சோடை கண்ணு காது நொண்டி உள்ள ஆடு அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை கொண்டாந்து எங்கே கொடுக்கணுன்னா ஆசாரியன்ட்ட கொண்டாந்து கொடுக்கணும். ஆசாரியன் எங்கே இருப்பான்னா தேவாலயத்தில் இருப்பான். எங்கே இருப்பான் ஆசாரியன்? தேவாலயத்தில் இருப்பான். இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து எதை நிறுத்தணும்னா ஆட்டை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இந்த ஆட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஆட்டை செலக்ட் பண்ண எத்தனை நாளைக்கு முன்னாடி? 5 நாளைக்கு முன்னாடி. எத்தனை நாளைக்கு முன்னாடி? 5 நாளைக்கு முன்னாடி. ஆகவே வருகிற 3ஆம் தேதி தான் குட் ஃப்ரைடே. அந்த குட் ஃப்ரைடேயில் கொண்டு வந்து அந்த ஆட்டை வந்து நிறுத்தணும். அந்த நாளில் தான் அந்த பஸ்கா பலி அடிக்கப்படும். நீசான் மாதத்திலே 15ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகை அடிக்கப்படும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியர் இடத்துல ஆட்டை கொண்டு போய் காமிக்கணும். ஆகவே ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணிட்டு வந்தார்? அவர் கழுத குட்டி மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கார். வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் அந்த கோட்டைக்கு திரும்புவாருன்னு பார்த்தாங்க. அவர் கோட்டைக்கு திரும்பாமல் அவர் எங்கே திருப்பினார்னா தேவாலயத்துக்கு திருப்பினார். திரும்பினு இவ்வளோ நேரம் கத்தி ஓசனான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க. இவர் யார்? அது இவர் வந்து மேசியா கிடையாது. அதனால் என்ன பண்ணால் அடுத்த வாரம் இவனுங்கெல்லாம் சிலுவையில் அறையின்னு சொல்ல போகிறாங்க. நல்லா தெரியும் இயேசுக்கு. சொன்னாலும் பரவாயில்ல. பிலாத்தா அவனை அடிச்சுட்டு ராஜா வாடுறது ஒரு சாதாரண விஷயம். சிலுவையில் பலியாக மரித்தான், ரத்தம் சிந்தினா, உலகம் முழுவதும் அவர் ராஜாவாக மாட்டப்பார். ஆமென். அவர் அதை தான் தெரிந்து கொண்டார். இவங்க நினச்சது யூதருக்கு மாத்திரம். ஆனால் நம்ம ஆண்டவர் நினைத்தது உலகம் அனைத்தையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. எங்கே போய் நின்னார்னா ஆசாரியனுக்கு முன்பாக நின்னார். இது யாருக்கும் தெரியாது, என்ன நடத்தது எதுவுமே தெரியாது. எல்லாம் நினச்சி என்ன வந்தாங்கன்னா ஓசனா அவர் ராஜா வந்துட்டார், வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போட்டார், எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் ராஜான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அது கொஞ்ச நேரம் கூட இல்லை. கழுதையை திருப்பினபடினால எல்லாத்துக்கும் கோபம் வந்துருச்சு. இவர் மேலே கோபம் வந்த பிறகு தான் என்ன பண்ணானுங்க, மறு வாரத்தில் இவரை சிலுவையில் அறைங்கன்னு எந்தெந்த ஜனம் ஓசனா பிடிச்சிச்சோ அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க, இவரை எங்கே பண்ணுங்க சிலுவையில் அறைங்க. அப்போயும் அவன் கேட்குறான் பிலாத்து, பரபாசை நான் வேணா இது பண்ணுறேன் அப்படின்னப்போ, பரபாசன்னா அப்பாவோட மகன். பரபாசன் அர்த்தம் என்னென்னா அப்பாவோட மகன். பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் இறங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கழுதையை பற்றி ஒரு சின்ன ஒரு கற்பனை ஸ்டோரி இருந்துச்சு, நேற்று படித்தேன். இந்த கழுதையும் கழுதை குட்டியும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? கழுதையும் கழுதை குட்டி. கழுதை குட்டிக்கு பேர் என்ன சொன்னேன்? மரி. ஆமாம். இது போய் என்ன பண்ணிச்சு, இயேசு சுமந்து வரும்போல் பார்த்திங்கன்னா அதுக்கு மாலை அது வஸ்திரம் அப்படி எல்லாம் கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணுறாங்கன்னா கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவர் நமக்கு இவ்வளோ மரியாதை இருந்துச்சு, நம்ம கட்டி கிடந்தோம், நமக்கு ஒன்றும் இல்லாமல் பயன்படாமல் இருந்தோம், கத்தரை எடுத்து பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துச்சான். மறுநாள் இயேசு கிறிஸ்து தான் இறங்கிட்டார் இல்லையா? இறங்கிட்டார். என்ன பண்ணார் அவர் பார்த்து, இந்த லூக்கா 19:41 பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் நகரை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளாகிலும் நீ சமாதானத்தை கேட்டேன்னு சிந்தித்தா அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் சொல்லுவார். அப்போ கழுதையெல்லாம் போயிடுச்சு. 2ஆம் நாள் இந்த கழுதை என்ன பண்ணிச்சான், இது ஒரு கற்பனை கதை. கழுதை நினச்சாமா போய் நின்ன இடத்துல போய் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் போய் நின்று நான் கழுதை வந்திருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கழுதையை பிடிச்சி அடின்னு அடித்தாங்களாம். அடித்து எங்கே இயேசுவை தூக்கிட்டு வந்த, இப்போ என்ன சும்மா வந்திருக்க, எங்கன்னு போட்டு அடி அடித்தானே. அந்த கழுதை போய் எங்கள் அம்மாட்ட சொல்லித்தான், என்னை போனேன் நேற்று, எனக்கு நல்லா வரவேற்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னை அடித்தாங்க, எனக்கு காயப்பட்டிருக்கேன். அப்போ கழுதை சொல்லித்தான், நீ எப்போல்லாம் ஆண்டவரை சுமக்கிறியோ அப்போல்லாம் உனக்கு பாதுகாப்பு. நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு இல்லைன்னா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வேணும், இயேசுவை நீ சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இயேசு இருக்கும் வரை உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வரை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து வேணும். ஓசானா சொன்னால் பத்தாது, குருத்தோலையை ஆட்டினால் பத்தாது, அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டான், மாட்டான். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லலாம், சிலுவையில் அறையும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 எடுத்து வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த
கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதுல வெற்றி சிறந்தாருங்க? இது பொது மொழிபெயர்ப்பில் இந்த படிச்சிங்களே அந்த வார்த்தை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கடன் பத்திரத்தை அழித்து விட்டார்கள், சிலுவையிலே ஆணி அடித்து ஒழித்து சிலுவையிலே கிடைத்த வெற்றியை ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் கொண்டோர் எல்லா ஆயுதங்களையும் கிறிஸ்து பிடுங்கி கொண்டு சிலுவையிலே வெற்றி தந்தார். வெற்றி பவனி ஊர்வலம் இழுத்து கொண்டு பிசாச ஆவி மண்டலத்தில் நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பிசாச அவனை தோக்கடித்து அவனை தரன்னு இழுத்து கொண்டு வந்து, அதுதான் அதோட அர்த்தமாக. வாவிக்குரிய மண்டலத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, பிசாசை தரன்னு இழுத்து அவனை ஒன்றுமில்லாமாக்கிட்டார். ஆமேன். ஒரு ராஜாட்ட போய் அந்த ராஜா தோற்று போனோன்னு அந்த ராஜாவை பிடிச்சி என்ன பண்ணுவாங்களாம், அவரை வந்து கை காலெலாம் வெள்ளங்கள்லாம் போட்டி அவரை அடித்து அவரை ஊர்வலமாக ஃபுல்லாக இழுத்துட்டு போவாங்க. இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் யுத்தம் நடக்கிற வேளையில் இப்படி தான் நடக்கும். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசும் அவனுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி அழித்து ஒன்றுமே இல்லாதபடி அவனை வந்து சிலுவையில் எதில் வெற்றி சிறந்தாருங்க? சிலுவையில் தான் வெற்றி சிறந்தார். பவனியில் வெற்றி சேரலை இருந்துச்சு. ஆண்டவருக்கு பிடிச்சிச்சு. சின்ன பிள்ளைங்களாம் ஆராதிக்க பிடிச்சி, நீங்கள் பேசலைன்னா கல் பேசும் அப்படின்ட்டாரு. நீங்கள் பேசலைன்னா பரவாயில்ல, அந்த கல் துதிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் நீங்கள் துதிக்கலைன்னா வேறு யார் துதிக்கிறதுக்கு இருக்கிறா? உங்கள் வீட்டில் நீங்கள் துதிங்க, ஆராதிங்க, தேவ பிரசனத்தில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி கொண்டு வருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அந்த யூதர் குலத்துக்கு மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் மனு குலத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரியாக இருக்கிற ஒரே ஒருத்தன் யாருன்னா பிசாசு. இந்த பிசாசை ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதில் வெற்றி சிறந்தார்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே யோவான் 12:23 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு ஜனங்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. என்ன வந்தது? அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், என் வேலை வரல அப்படின்றவார். அம்மா சொல்லுவாங்க, மரியாதை சொல்லுவா, திராட்சரசம் தீந்து போச்சு. அவர் சொல்வா, வேலை வரல. அப்போ வேலை வராமல் என்ன பண்ணுறாரா? வேலை வந்துருச்சின்னு போய் சொன்னாரா? போய் மரியாதைட்ட என் வேலை வந்துருச்சின்னு சொன்னாரா? சொல்லலை. வேலை வந்துருச்சுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்றார். அப்படி 3 வருஷம் வேலை செஞ்சார். ஆண்டவர் ஊழியம் செஞ்சார் இல்லையா? அற்புதம் செஞ்சார், அடையாளங்கள் செஞ்சார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், முடவர் நடந்தார், குருடர் பார்த்தாங்க, பெரிய பெரிய அற்புதம்லாம் செஞ்சார். எப்போ? வேலை இல்லைன்னு சொன்னப்போ. ஆனால் இப்போ என்ன சொல்கிறார்? வேலை வந்தது. என்ன வேலை வந்தது தெரியுமா? அவர் அந்த வெற்றியை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுத்துருக்கிறார். நீங்கள் இயேசு நாமத்தில் ஜெபித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். நீங்கள் இயேசு நாமத்தில் ஜெபித்தீங்கன்னா பிசாசு ஓடும். நீங்கள் இயேசு நாமத்தினால என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்த எல்லா வேலையும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். வேலை இல்லைன்னு சொன்னப்போ ஆண்டவருடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா வல்லமையாக இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் வேலை வந்ததுன்னு சொல்கிற வேலையில் இந்த வேலையை ஆண்டவர் யாரோட கரத்தில் கொடுத்துருக்கிறாருங்க? யாரோட கரத்தை கொடுத்துருக்காரு? என்னுடைய கரம். சொல்லுங்கள், என்னுடைய கரத்தில். ஆமாம், உங்களுடைய கடம். சொல்லுங்களேன், உங்களுடைய கடம். என்னுடைய கரம். சொல்லுங்கள், என்னுடைய. ஆமாம், பக்கத்தில் பார்த்துங்க, உங்களுடைய கரம். அங்கே பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய. ஆமேன், ஹல்லேலூயா, உங்களுடைய கரம். ஆமேன். என் வேலை வரலன்னு சொல்லலாம், இப்போ வேலை வந்துருச்சு. இப்போ சொல்கிறாரு, என்ன பண்ணிச்சா? மகிமைப்படுமையான வேலை வந்தது. இப்போ வேலை வந்துச்சா இல்லையா? நீங்கள் ஜெபிக்கிறப்ப கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் வேலை வந்தது, வெற்றி சிறந்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பிசாசோட வல்லமெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டார். அப்படி தான் வசனம் சொல்கிறது. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார். சொல்லுங்கள், வெற்றி சிறந்தார். சொல்லுங்கள், வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தாலும் பயப்படாதீங்க. வைத்தோல் வரும், பயப்படாதீங்க. கேன்சர்னு சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. எந்த வந்தாலும் கர்த்தர் வெற்றி சிறந்தவர். யெகோவா. ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா அவர்.
ஆமென், ஹalleluya. தேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே திஸ் இஸ் வெரி சாம்பிள். இது ஒரு ட்ரெய்லர் தான், இது ட்ரெய்லர் தான் சொல்கிறார். இது ஒரு காரியம்தான். இனிமேல் நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். யோவான் 14:12 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14:12. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நம்புறீங்களா? இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். பிசாச தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி எடுத்து அந்த வெற்றியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துட்டார். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொன்னேன், யூத ராஜா எதில் வருவாங்கன்னா கழுதை மேல், புறஜாதியத்தை எதில் வருவாங்க? குதிரையின் மேல் வரும். ஆண்டவர் எதில் வந்தார்? கழுதையின் மேல் வந்தார். எதற்காக கழுதை வந்தார்னா, ராஜா கழுதையில் வரணும் அப்படின்ற யூதருடைய பண்பாடு. அதனால் வந்தார். அது நமக்கு எதுக்காக இருக்குதுன்னா, ஒரு சமாதானத்துக்கு. ஒரு ராஜா சண்டை போடுறாங்கன்னா குதிரையில் போய் சமாதானம் பேச மாட்டாங்க. எதில் போய் சமாதானம் பேசுவாங்க? கழுதை மேலே போய் அந்த சமாதானம். அப்போயே பார்த்துக்குவார், அவன் சமாதானத்துக்கு தான் அந்த ராஜா வராருன்னு அப்படின்னு பார்த்துக்குவாங்க. அதே போல் தான் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் மற்ற ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் கத்தர், ஆண்டவர் 100 மடங்கு ஆசுவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் கிடைத்த வெற்றியை அவர் எடுத்துகிட்டு போல அந்த வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆகவே பிரியமான தேவஜனமே, சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவரும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். செகண்ட் ஆஃப் வர்ஷிப். இந்த குருத்தோலை வச்சு வர்ஷிப் பண்ணுறது, அது ஒரு செகண்ட் ஆஃப் ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு இது. அதை தான் யூதர்கள் செஞ்சாங்க. சந்தோஷமாக ஆரம்பிக்கும். அவர் ராஜாவாக வருவார். மக்களெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு, ராஜா வா யூத ராஜா, ஓசன்னா கர்த்தரால் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த சம்பவம் கடைசியில் எப்படி முடியுதுன்னா, வசனம் சொல்லுகிறது லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 19-40. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவங்க கூப்பிடலனா, நீங்கள் செபிக்கலனா, நீங்கள் வரலனா, ஆண்டவர் வேற ஆளை வச்சு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார். அடுத்தது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதா. எப்படி ஆரம்பிச்சிச்சு? சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முடிவு எப்படின்னா, கண்ணீரில் போய் முடியுது. அப்புறம் 42, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆண்டவர் சொல்றார், கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்காக எனக்காக ஆண்டவர் அழுகிறார். ஏன் தெரியுமா? நீங்க அவரை அறிந்து கொள்ளவில்லையே. இன்னும் நீங்க அறிந்து கொள்ளல. இன்னும் ஆண்டவரிடம் அறிந்து கொள்ளல. கண்ணீர் விட்டு அழுகிறார். தேம்பி அழுகிறார். ஏன் சொன்னார்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இன்னைக்கு கிடைச்ச நாள், நான் ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவர் சமூகத்தில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீ சந்திக்கும் காலம் அறியாதபடி நான் இப்போ அந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். வந்துருச்சா? மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றி கொண்டு இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய வீடு என்ன வீடு? ஆண்டோட வீடு என்ன வீடு? எங்கே போட்டிருக்குது?
நான் சொன்னேன்ல, ஏசாயா 56:7 படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், என்னுடைய வீடு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? உங்கள் வீடு, உங்கள் வீடு, என் வீடு, உங்கள் வீடு. நிஜமா? ஆமே. நல்லா இருக்கு, சத்தமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் கடைசியில் முடித்தார். சபையை வந்து க்ளீன் பண்ணுவார், அடித்து நொறுக்கி தூக்கி காசு பழையெல்லாம் தூக்கி போட்டு வியாபாரம் செய்வார். கல்லர் குகைகளாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, பிரதர் உங்கள் காலிங் இருக்குது பிரதர், உங்களுக்கு நீங்கள் 10 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க இல்லையா, நீங்கள் மாத்திரம் சர்ச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 பேர் வருவாங்க பிரதர். நம்ம திருச்சியில் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு 15 லட்சம் பேர் உங்கள்கிட்ட வராங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அழைப்பு இருக்குது பிரதர், நீங்கள் சர்ச்சு போடுங்க பிரதர். 15 லட்சம் பேர் வரவங்க சர்ச்சுக்கு வராமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி உங்களை சர்ச்சுக்கு போட சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆமாம் ஆமாம், தேவ சித்தம் அப்படி இருந்தால் அது நடக்கட்டும் அப்படின்மா. இல்லை, தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. தேவ சித்தம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டோட வார்த்தையை சுமப்பதற்கு ஒரு அபிஷேகம் வேணும், இந்த வார்த்தை சொல்வதற்கு ஒரு அபிஷேகம் வேணும், பாடல் பாடுவதற்கு ஒரு அபிஷேகம் வேணும், துதிப்பதற்கு ஒரு அபிஷேகம் வேணும், ஆராதிப்பதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். இயேசு ராஜா உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். உங்கள் வீடு என்னவா மாறணும்? ஜெப வீடாக மாறணும். சொல்லுங்கள், என் வீடு. சொல்லுங்கள், என் வீடு, என் வீடு. ஹல்லேலூயா, என் வீடு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு தேவனுக்கு ஆசீர்வச்சு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் இந்த நாளில் இந்த முன்னோடியாக ஆண்டவரே, ஆண்டவரே எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் வைத்து இந்த நாளில் எனக்கு கிடைச்ச சமாதானத்தை ஆண்டவரே நீ தேடிக்கொண்டால் நலமாயிருக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக ஒரு எச்சரிக்கையான காரியங்களை கர்த்தர் வைக்கிறீர் சுவாமி. எங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் பலப்பட ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு கிருபையோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி இந்த திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி தாழ்த்தி உனக்கு திருக்கரத்துக்களும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did